ஹாப்பி ஹெல்தி வணக்கம், நமஸ்காரம் நண்பர்களே. வேலை, உத்தியோகம், சுயமான இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே நல்லதுங்க. ஆனால் என்றைக்காவது நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க, நிறைய நாட்களுக்கு தோணியிருக்கும், ஏன் நான் மட்டும் காலங்காத்தால இந்த வேலை பண்ணுறேன், நான் மட்டும் இப்படி உழைக்கிறேன், எல்லாருமே இப்படி உழைக்கிறாங்களா, எல்லாரோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கா, என்ன பண்ணலாம், இதோட வேறு ஏதாவது உத்தியோகம் கூட பண்ணலாமா, வேறு ஏதாவது அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாமா, வேறு ஏதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாமா. இந்த மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் பற்றி பண்ணும்போது நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணுறதுக்கு உண்டான அபிலிட்டி வந்து இழக்கிறது. அப்போ என்னாகிறது, பண்ணுறதும் கெட்டு போய்டுறது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் பல பேர் இருக்கீங்க. நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, ஆனால் பார்ட் டைம் ஏதாவது ஒரு வேலை பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. சரி, பார்ட் டைமாக பண்ணலாம்னா திருப்பி சேலரிக்கு போனீங்கன்னா அங்கே கைடன்ஸ் எல்லாம் உண்மை கிடைக்காது. ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக சொல்லுவாங்க, டைமிங்கில் போனோம், டைமிங்கில் வரணும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதுனா உங்களோட வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ப்ளஸ் நீங்கள் இதுக்கு வேண்டி மனசார டைம் டெடிகேட் பண்ணி அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வேலையை தவிர்த்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து பிஸ்னஸை கற்றுண்டு அதை பண்ண விருப்பப்படுறீங்க. உங்களுக்கு ட்ரைனிங், மென்டரிங், கோச்சிங், கைடன்ஸு, ஒரு வழிகாட்டுதல் தேவை. உண்மையிலே நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கீங்க, என் ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, என் ஃபேமிலிக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும், நாங்கள் சம்பாதிக்கணும், எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், எங்களோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும், இந்த மாதிரி ஒரு மனசை வச்சுருக்கீங்க, இன்டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப பியூராக இருக்குது, உடனடியாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெய்டு கன்சல்டேஷன் இதில் இருக்கும், ரொம்ப நாமினல் ஃபீஸு. ஏன்னா நீங்கள் சீரியஸாக இருக்கீங்களா இல்லையா சொல்லி தெரியும், நானும் உங்களுக்கு என்னோட டைம் கொடுக்க போகிறேன்ல. இந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி ஃபெயில் ஆகி இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் நான் இருக்கேன். பல பேருக்கு கைட் பண்ணி, கிட்டத்தட்ட 150 பேர் கைட் பண்ணி நல்ல ஒரு லெவலில் கொண்டு வந்திருக்கேன். என்னை பற்றி தகவல் தெரியறதுக்கு நான் என்னோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன், பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உடனே பேசுவோம். நிச்சயமாக நான் மாறி வந்த மாதிரி நீங்களும் மாறலாம். 24 வருஷம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் வேலை. ஒரு ஃபைன் மார்னிங் என்னை கூப்பிட்டு நாளையிலேருந்து வர வேண்டாம்னு சொன்னாங்க. 1.8 lakhs மேலே எனக்கு சேலரி இருந்தது. அடுத்த நாளைக்கு எப்படி இஎம்ஐ கட்டுவேன்னு தெரியாது எனக்கு. இந்த நிலையிலேருந்து மாறி இதுவரையிலையும் ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் பண்ணாமல் 4.5 வருஷமாக என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தன்னம்பிக்கை. உங்களுக்கு உண்மையிலே மாற்றம் நோக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உடனடியாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ண விருப்பப்படுறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க, டிசிஷன் எடுப்பீங்க. காத்திருக்கேன். மகேஸ்வர் சுப்ரமணி, கமிட்டட் லைஃப் ஸ்டைல் கோச், சென்னை கிருகம் பக்கத்துலேருந்து. சுத்தோட்டாரத்தில் இருக்கிறவங்க நான் வந்து பர்சனலாக வந்து மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.